சொல்லப்பட்டது, நாம் வாழ்ந்து இருக்கும் பொழுது அநேகர் உண்டு, ஆனால் நாம் தாழ்மையில் இருக்கும் பொழுது நம்ம நினைக்கிற ஒரே ஒரு ஆண்டவராக இயேசு மாத்திரமே. எத்தனை பேருக்கு கண்ணை மூடி வானாதி வானங்கள் கர்த்தருக்கு ஆசீர்வதித்து தாரும், எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்பதற்கு முன்பதாக கடந்த ஆண்டுகளில் கர்த்தர் நம்மோடு பேசின ஒரு சில வார்த்தைகளை நினைவு கூற விரும்புகிறேன். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கர்த்தர் நம்மோடு பேசினார், சிறையிருப்பை திரும்புவேன் என்பதா. போன ஆண்டுல சகலத்தை திருப்பிக் கொள்வான் என்பதாய் கர்த்தர் நம்மோடு பேசினார். ஒரு சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்தார். அதை உணர்ந்தவங்க அனுபவிச்சவங்க கர்த்தர் நன்மை செய்தார். இந்த ஆண்டு புதிய வருடத்திற்கு பிரவேசிப்பதற்கு முன்பதாக இந்த ஆண்டு ஒரு சில நாட்கள் கர்த்தர் என்னோடு இடைப்படுகிற அந்த வசனத்தை தான் நம்மளோடு பேச போகிறேன். இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கு சொன்ன உணர்த்தின வார்த்தை, உன்னோடு கூட இருப்பேன் என்பதான். வருகிற ஆண்டு கர்த்தர் கூட இருப்பா, நம்புறீங்களா? கர்த்தர் கூட இருப்பா. வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். உபாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனம். 20வது அதிகாரம் 1வது வசனம். பழைய பாட்டில் 248வது பக்கம். சேர்ந்து வாசிக்கலாம். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின ஒரு தேவனாகிய கர்த்தரோடு இருக்கிறார். கர்த்தரோடு இருக்கிறார். கர்த்தரோடு இருக்கிறார். இந்த வசனம் தான் கடந்த ஒரு 2 மாதமாக கர்த்தரோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சபைக்கு சொல்லுகிறேன், வருகிற ஆண்டு கர்த்தர் நம்மோடு கூட இருப்பான். நம்புறீங்களா? கர்த்தர் கூட இருப்பான். கர்த்தர் கூட இருப்பான். நல்லா சொல்லுது. வர்ற வருஷம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. அது நன்மையா இருக்குமோ இல்ல எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனா ஒன்றை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார், உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை கண்டா அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன், உங்களை ரட்சித்து உங்கள் ஆண்டவர்களோடு இருக்கிறார். உங்களை அழைத்து உங்கள் ஆண்டவர்களோடு இருக்கிறார். வருகிற ஆண்டு கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அதற்கு அநேக ஆதாரங்கள் உண்டு. ஆதியாகமத்தில் ஈசாக்குக்கு வசனம் சொல்லுது. நான் வேகமாய் கடந்து சொல்றேன், மணி 11 ஆயிடுச்சு. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 1வது 2வது 3வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஈசாக்குக்கு உண்டாகி அவர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாம இந்த தேசத்திலே இரு, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதா. தேசத்தில் ஒரு புறம் பஞ்சம், அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு தெரியல. அந்த சமயத்தில் கர்த்தர் பேசுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். அது மாத்திரம் இல்ல,
உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் தகப்பனுக்கு ஈட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்பதா. அடுத்தடுத்த வசனங்கள்ல யாக்கோபு நமக்கு தெரியும், வீட்டில் இருந்து போறாரு, தன் சகோதரனுக்கு பயந்து போறாரு, வழி தெரியாமல் போகிறார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபுக்கு உண்டாகி, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல நான் உன்னை பாதுகாத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உன்னோடு கூட இருப்பேன். இந்த வார்த்தைகள் அநேக தேவ மனிதர்களுக்கு கர்த்தர் சொன்னார். சொன்னதை அப்படியே செய்து முடித்தார். அதை யாக்கோபு திரும்ப வரமா சொல்றாரு, தோளும் கையுமாய் போனேன், இப்பொழுது இரு பெரும் பரிவாரங்களை உடையவனானேன். எப்போ கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்றால், எப்போ கர்த்தருடைய வார்த்தை நாம் விசுவாசிக்கிறோமோ அப்பொழுது கர்த்தர் நமக்காக செய்து முடிக்கிற நல்ல ஆண்டவர். அதே போல யோசேப்பு வசனம் வாசிக்கிறோம், அவன் சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தான். இந்த நாள் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, வருகிற ஆண்டு எந்த நிலையா இருந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பார். நம்மளோடு கர்த்தர் எங்களோடு இருப்பார். என்னை ரட்சிக்கும்படி, என்னை காக்கும்படிக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். அடுத்தடுத்து அநேக தேவ மனிதர்களுக்கு சொல்லுகிறார், யோசுவாவுக்கு சொல்லுகிறார். மோசே மரித்த பிற்பாடு என்ன செய்வோம் என்று தெரியாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அடுத்தடுத்த வசனங்களை சொல்றாரு, நான் உனக்கு சொல்லவில்லையா, மனம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வருகிற ஆண்டு நான் போகும் இடங்கள், நான் செய்கிற காரியங்களில் எல்லாம் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். நம்புறவங்க முழு பலத்தோடு என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார். நான் விசுவாசிக்கிறேன், என் குடும்பத்தோடு கர்த்தர் கூட இருப்பார். யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்னார். அதே போல நாம் நன்கு தெரிந்தது கிதியோன் அவருக்கு கர்த்தர் சொல்றார், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போ இந்த நாளில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர்களுக்கு மாத்திரம் தெய்வமாக்கும் இல்லை, இல்லை நமக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். நம்புறவங்க இன்னொரு விஷயம் கரங்களை சேர்த்து ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல 8வது 10வது வசனங்கள், அந்த வசனம் நல்ல வசனம், நம்ம சேர்ந்து அதை வாசிக்கலாம். ஏசாயா 41வது அதிகாரம் 8வது 10வது வசனம், பக்கம் 846வது பக்கம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. அடுத்த 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். சிகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தில் நான் உன்னை சாங்குவேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நல்ல வார்த்தைதான். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நீ பயப்படாதே. வருகிற ஆண்டு பயப்பட வேண்டாம், கர்த்தர் கூட இருப்பா. கர்த்தர் கூட இருப்பா. ஒரு தகப்பன் ஏதாவது ஒரு பிள்ளைகளை வைத்திருக்கிறோம், பிள்ளைகளை வளர்க்கிறோம், ஏதோ ஒரு கடினமான இடங்கள்ல நம்ம போனோம்னா, குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, தகப்பன் கரத்தை குடிச்சிருக்கிறாரு, இல்ல தகப்பன் மேல இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை பயப்படாது. என்னன்னா, எங்க அப்பா என்ன சொல்லுங்க, எங்க அப்பா என்ன பார்த்துக்குவார். அந்த ஒரு நம்பிக்கை நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் மேல இருக்கணும். வருகிற ஆண்டு கர்த்தரை பார்த்துக் கொள்வார். நம்புறவங்க இன்னொரு விஷயம், கர்த்தரையோடு கூட இருப்பார். ஏசாயா 43:2வது வசனத்துல வாசிக்கவன நான் சொல்றேன், தெரிந்த வசனம், தண்ணீர்களை கடக்கும் பொழுது, வருகிற ஆண்டு தண்ணீர்களை கடக்க வேண்டியதா இருந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். அடுத்த வசனம்
நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே வாக்குத்தத்தம் என்றால் அதற்கு ஒரு கட்டளை ஒன்று இருக்கும் அல்லவா? கர்த்தர் கூட இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? ஒரு பேசிக்கா நம்ம சொல்லணும்னா, ஒரு குழந்தை விழுதுன்னு வச்சுக்கோங்க, கீழே விழுறாங்கன்னா அவங்க முதல்ல என்ன செய்வாங்க? எழுப்பி விடுவோம், சட்டை எல்லாத்தையும் உதறி விடுவோம். உதறி விட்டுட்டு சரி செய்ய வேண்டியதை சரி செய்து முன் செலவும் இதுதான் காமனா நடக்கும். அதே தான் இப்பொழுது கர்த்தர் நமக்கும் சொல்ல விரும்புவது. விழுந்து போன நிலைமையில் இருந்து நீ எழுந்திருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பான். இரண்டாவது, சரி செய்ய வேண்டியதை சரி செய்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பான். மூன்றாவது, முன் சென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பான். நான் சொல்ல வார்த்தை புரியுதா? விழுந்து போன நிலைமையில் இருந்து எழுந்திருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பான். இரண்டாவது, சரி செய்ய வேண்டியதை சரி செய்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பான். மூன்றாவது, முன் சென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பான். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா 8வது அதிகாரம் 4வது வசனம். 8வது அதிகாரம் 4வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். பக்கம் 884. நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. கர்த்தர் சொல்றார், விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ. அடுத்து நீங்க 7வது அதிகாரம் 8வது வசனத்துல நான் சொல்றேன், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆமோஸ் 9வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்புவித்து கட்டுவிக்கிற நல்ல ஆண்டவர், கரங்களை தட்டி நம் ஆண்டவர் நல்ல ஆண்டவர். விழுந்து போன யாரை அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல, எல்லாரையும் தூக்கி நிறுத்துகிற நல்ல ஆண்டவர். விழுந்திருக்கிற நிலையிலிருந்து எழுந்திருப்போமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். எலியாவை குறித்து வாசிக்கிறோம். ஒரு பயம், ஒரு சோர்வு, எசபேலுக்கு பயந்து, அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். கர்மேல் பர்வதத்துல வானத்திலிருந்து அக்கினி இறங்கின ஒரு தேவ மனுஷன் 850 தீர்க்கதரிசிகளை ஒரே ஆளா கொண்டு போட்ட ஒரு தேவ மனிதர், ஆண்டவருக்கு பக்தி வைராக்கியமாக இருந்த ஒரு தேவ மனிதர். ஒரு நாள் எசபேலுக்கு பயந்து சுற்றி சுற்றி பயந்து ஓடுகிறார். அப்பொழுது கர்த்தர் அவரை பார்த்து சொல்றாரு, எழுந்திரு, எழுந்திரு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆண்டவர் நம் எப்போதுமே விழுந்திருக்கிற நிலைமை விரும்புகிறவர் அல்லவே அல்ல. நான் சொல்வது புரியுதா? விழுந்திருப்போம்னா எழுந்திருப்பதை நான் கர்த்தர் விரும்புகிற நல்ல ஆண்டவர். எலியாவுக்கு 2வது தடவை சொல்றாரு, ஒரு சாப்பாடு இருக்கு, தண்ணி இருக்கு, திருப்பாடும் அவனை தட்டி இழுத்து, எலியாவே எழுந்திரு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். இன்றைக்கு அநேக காரியங்களில் சிக்குண்டு இருக்கிறீர்களோ, அநேக பாவங்களில் சிக்குண்டு இருக்கிறீர்களோ, அநேக சோர்வுகளில் சிக்குண்டு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திரு, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதாய். நம்மளோட முழு கலச்சோடு எழுந்திரு, எழுந்திரு, எலியாவே எழுந்திரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். அநேக நேரம் நாம் விழுந்து போவது உண்மை, ஆனால் இருந்திருப்பதில் ரொம்ப சிரமப்படுறோம், ரொம்ப யோசிக்கிறோம். இல்ல இல்ல, ஒரு குழந்தை விழுந்தால் எழுப்பும் அல்லவா? கர்த்தர் எப்பொழுதுமே விரும்புகிறது, எழுந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எதிர்பார்க்கிறார். அதன் மொத்தம் மிக 7வது அதிகாரத்தில் சொல்றார், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். விழுந்த நிலைமையிலிருந்து எழுந்திருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். லூக்கா 15வது அதிகாரத்துல 20வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, கெட்ட குமாரன், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். கெட்ட குமாரன் ஆசையெல்லாம் வாங்கிட்டு, தன் தகப்பனார்ட்ட சொத்துக்களை வாங்கிட்டு, அவருடைய பங்கை வாங்கிட்டு போறப்ப
நாம் எழுந்திருப்பதை கர்த்தர் பெரிதும் எதிர்பார்க்கிறார். இந்த நாளில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, விழுந்து போன நிலைமையிலிருந்து எழுந்திருப்பீர்களே ஆனால் வருகிற ஆண்டு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நம்புறீங்களா? நம்புறவங்க கரங்களை தட்டி நான் எழுந்திருக்க உதவி செய்யணும்னு சொல்லுங்க. கர்த்தர் என் கூட இருங்கப்பான்னு சொல்லுங்க. அடுத்து யோசுவா 7வது அதிகாரத்துல 10வது வசனம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், யோசுவாவே எழுந்திரு. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற இருக்கிறது என்ன? எழுந்திரு. அதுல ஒரு பெரிய தோல்வியை யோசுவா பார்க்கிறார். யோசுவா ஆண்டவர் வாக்குறுதியம் பண்றாரு, நான் கூட இருப்பேன், நான் கூட இருப்பேன். ஆனா அந்த இடத்துல ஒரு தோல்வி ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, ஏன் அப்படி கிடக்கிற? எழுந்திரு. அதே மாதிரி 7வது அதிகாரத்துல 13வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்பையும் ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திரு, யோசுவாவை எழுந்திரு. இந்த நாள் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை எழுந்திருக்க விரும்புகிறார். விழுந்து போன நிலைமையில இருப்பது அவருடைய சித்தம் அல்ல. நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் நல்லவர். இரண்டாவதா, சரி செய்ய வேண்டியதை சரி செய்தார் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 7வது அதிகாரம் 11வது 12வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யோசுவா 7, 11, 12. இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டபாணிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருவுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்கு முன்கை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரு. அடுத்து 7வது 24, 25 நம்ம பார்த்தோம்னா ஒரு ப்ராசஸ் அங்க நடக்க நான் சொல்றேன். இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, யோசுவாவை கர்த்தர் வாக்கு கொடுத்த பிற்பாடு ஒரு பெரிய ரட்சிப்பை யோசுவாவுக்கு கர்த்தர் செய்கிறார். யோர்தானை கடக்கிறாங்க. வசனம் சொல்லுது, அறுப்பு காலத்துல யோர்தான் நதி கரை புரண்டு ஓடும். அந்த நதியில அந்த யோர்தானை பிளந்து உலர்ந்த தரை வழியா நடப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். யோசுவாவோடு கர்த்தர் கூட இருந்தார். அடுத்ததா எரிகோவின் ராஜாக்கு கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்த ஒரு பெரிய ரட்சிப்பை காண செய்தார். இந்த காரியங்களாம் வந்தனால ஆயி பட்டணம் ஒரு சின்ன பட்டணம். அதை வேலை பார்க்க அனுப்புறப்போ வேலை பார்த்துட்டு வர்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க, ஆயி வந்து ஒரு சின்ன பட்டணம், 2000-3000 பேர் இருந்தா முறியடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால யோசுவா ஒரு 3000 பேர் அனுப்புறாரு. நம்ம ஒரு பெரிய தோல்வியோட வர்றாங்க. தோல்வியோட வந்த பொழுது யோசுவாவால் அதை தாங்கவே முடியல, விழுந்து கிடக்கிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு, ஏன் விழுந்து கிடக்கிற? எழுந்திரு என்பதா. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்திரு என்பதா. அதற்கப்புறம் கர்த்தர் அவரோடு பேசுகிறார். சாபத்தினாலே எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க, சரி செய்ய வேண்டியதை சரி செய். இந்த நாளில் வந்திருக்கிறது கர்த்தர் பரிசுத்தம் உள்ள கர்த்தர். நமது வாழ்க்கையில் அகற்ற வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் அதை அகற்றும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அகற்ற வேண்டிய காரியம், நம்மை விட்டு பிரிக்க வேண்டிய, வெளியேற வேண்டிய காரியங்களை நாம் வெளியேற்றும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். யோசுவாவுக்கு சொல்றாரு அந்த 11வது வசனம், சாபத்தினாலே எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. அந்த 12வது வசனம் கடைசி வசனத்துல, நீங்கள் சாபத்தினாலே உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டா இனி நான் உங்களோடு இரேன் என்று அவர் கர்த்தர் சொல்லுகிறார். அநேக காரியங்களில நம்மை விட்டு ஆண்டவரை விட்டு பிரிக்கிற காரியங்களை அகற்ற பிரயாசப்படணும். எப்பொழுது சரி செய்ய வேண்டியதை
பொழுது, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு கேட்கிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அப்ப ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். உடனே அடுத்த வசனங்கள் அவர் என்ன, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் தன்னை சரி செய்ய ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அதே சவுல் தான் சபையை துன்பப்படுத்திய ஒரு மனிதர். அநேகரை சபையில அநேகரை துன்பப்படுத்திய ஒரு மனுஷன். அவரை ஆண்டவர் சந்திப்பான். யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல நிலைநிற்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவர், இருதயத்தில் மாசில்லாதவருமாய் இருந்து அந்த வசனங்களை அந்த போதகர் படிக்கும் பொழுது அழுதா. அந்த இடத்துல மனதில் பிடித்து ஆண்டவர் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நாங்கள் மாறல, நாங்கள் சரியில்லை, நாங்கள் ஏதோ ஆராதிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சுத்தம் பண்ண வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு என்று தன்னை ஒப்பு கொடுத்தா. அங்க இருக்கிற 9 விசுவாசிகளும் சேர்ந்து ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை அந்த இடத்துல கொடுத்தா. அந்த இடத்துல ஒரு பெரிய அபிஷேகம் அந்த இடத்துல இறங்கினது. அந்த வழியா ரோட்ல போனவங்களை எல்லாம் கர்த்தர் பற்றி பிடிக்க ஆரம்பிச்சா. ஒரு சில வாரங்களில் அவர்கள் சபை நிரம்பி வழிந்தது. அடுத்து 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 ஒரு பெரிய பெரிய இடமாய் கர்த்தர் பார்த்தார்கள். எல்லாத்தையும் நிரம்ப ஆரம்பிச்சா. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? சரி செய்ய வேண்டியதை சரி செய்ய ஒப்பு கொடுத்தது. சபையை பற்றி நமக்கு தெரியும். இயேசுவை பார்க்க ஆசையா இருந்தான். அவர் எப்படிப்பட்டவரோ இயேசுவை பார்த்து சொன்னார், வீட்டுல தங்கணும். உடனே எல்லாரும் சொல்றாங்க, பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனா. எல்லாரும் சொன்ன உடனே சகை சொல்றார், ஆண்டவரே நான் அதை வாங்கி அநியாயமா வாங்கிட்டேன்னா திருப்பி கொடுத்துறப்பா, என் வீட்டுக்கு மட்டும் வராம போகாதே. சரி செய்ய வேண்டியதை சரி செய்த சகையோ மூன்றாவதா முன் செல்கிறவர்களா இருந்தார். இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில எழுந்திருப்பதோடு மாத்திரம் அல்ல, எல்லாவற்றையும் அகற்றுவதோடு மாத்திரம் அல்ல, அதுல நிலைச்சு இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தொடர்ந்து நிலைச்சு நின்று முன் சென்றீங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருப்பார். ஒரு ஆண்டு எல்லாவற்றிற்கும் மேலா என் ஆண்டவரே எல்லாவற்றையும் அகற்றி உமக்காய் முன் செல்ல உதவி செய்யும் என்று கேட்கலாம். யோசுவா 8வது 1வது 2வது 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோசுவா எல்லா ப்ராசஸை முடிக்கிறார். சரி செய்ய வேண்டியதெல்லாம் சரி செஞ்சு திரும்ப யுத்தத்துக்கு போகிறார். ஆண்டவர் சொல்றார், இந்த மாதிரி பண்ணு. ஒரு பெரிய ஜெயத்தை யோசுவாவுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அதே போல கிதியோன் நம்மளுக்கு நல்லா தியானிச்ச வசனங்கள் தான். அதுலயும் எல்லாரும் புகையில ஓடி ஒழிகிறாங்க. அவர் கிதியோன் மாத்திரம் தன் ஆலயம் பக்கத்துல போரடித்துக் கொண்டிருக்கிறார். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நாளைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து முன் செல்கிறவர்களா இருப்போம். அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், வாக்கு பண்ணின ஆண்டவர் உண்மை உள்ளவர். நமது வாழ்க்கையில எழுந்திருப்போமானா, நமது வாழ்க்கையில அகற்ற வேண்டிய காரியங்களை அகற்றுவோமானா, நமது வாழ்க்கையில தொடர்ந்து முன் செல்வோமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். யோனத்தானுடைய சம்பவம் நன்கு தெரியும். தானியத்திற்கு போவோம் வா என்று தன் ஆயுததாரியை பார்த்து சொல்லுகிறார். அவன் போற தானையை யாரு எதுனா பெலிஸ்தருடைய தானையம். அது பெரிய படைபலம் உள்ளவங்க, பெரிய ராணுவம் உள்ளவங்க, பெரிய கூட்டம் உள்ளவங்க. தன் ஆயுததாரியை பார்த்து சொல்றார், வா நம்ம போனா கர்த்தர் கொஞ்சம் பேரை கொண்டாயும் அநேக பேரை கொண்டாயும் ரட்சிப்பதற்கு தடை இல்லை. அநேக நேரம் பாடுகளை பார்த்து, விளைவிடங்களை பார்த்து, வருகிற துன்பங்களை பார்த்து சோர்ந்து போகிறோம். இல்லை இல்லை, கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். வாக்கு பண்ணி நாங்கள் உண்மை உள்ளவர். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் கூட இருக்கிறேன். அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். தொடர்ந்து போராடுங்க, தொடர்ந்து முன் செல்லுங்க. வருகிற ஆண்டில் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். பெரிய காரியங்களை காண செய்வார். நம்ம முழு பலச்சோடு கரங்களை தட்டி எல்லாரும்